கோவையைச் சேர்ந்த மத போதகரான ஜான் ஜபராஜுக்கு கிடைத்த பெயில். ஆனால் அதே இடத்துல ஜான் ஜபராஜுடைய மனைவியுடைய தம்பிக்கு கிடைக்காத ஒரு பெயில். நீதிபதிக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. கோவையைச் சேர்ந்த மத போதகரான ஜான் ஜபராஜ் போக்சோ கைது பண்ணப்பட்டிருந்தார் மக்களே ஆன் 13/4/2025. இது என்ன வழக்கு அப்படிங்கிற சுருக்கமாக பார்த்தோமேயானால் 21 மே 2024 ஜான் ஜபராஜோட வீட்டில் நடந்த ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன். அந்த ஃபேமிலி ஃபங்க்ஷனில் 2 பெண்கள் கலந்துக்கிறாங்க, குடும்பத்தோடு கலந்துக்கிறாங்க. அதில் ஒரு 14 வயது பெண், 17 வயது பெண். இப்போ இந்த 2 பெண்கள் எப்படி ஜான் ஜபராஜுடைய குடும்பத்து ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறத விசாரித்து பார்க்கும் பொழுது அந்த 2 பெண்களையுமே ஜான் ஜபராஜுடைய மனைவியுடைய அப்பா, அதாவது மாமனார் தத்தெடுத்திருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரிய வருகிறது. இப்போ தத்தெடுத்திருக்காருன்னா எப்படி அடாப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள குடும்பங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பெண்கள் 2 பெண்களையும் ஜான் ஜபராஜோட மாமனார் பார்த்தீங்கன்னா படிப்பு செலவு, மருத்துவ செலவு, மற்ற செலவுகள் எல்லாத்தையுமே அவர் ஏற்றுக்கிறதா தத்தெடுத்துக்கிறது தான் இந்த ஒரு வழக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த வழக்கத்தின் சார்பாக ஜான் ஜபராஜின் மாமனார் தத்தெடுத்த அந்த 2 குடும்பங்கள், அந்த குடும்பத்தில் உள்ள 14 வயது பெண், 17 வயது பெண், அவங்க இந்த குடும்பத்தில் ஒருத்தவங்க அப்படிங்கிற கணக்கில் இவங்க ஃபேமிலி ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறாங்கன்று சொல்லப்படுகின்றது. ஸோ அந்த ஒரு ஃபங்க்ஷனில் எல்லாருமே டான்ஸ் பண்ணிட்டு இருந்த சமயத்தில் ஜான் ஜபராஜ் அந்த 17 வயது பெண்ணுக்கும் 14 வயது பெண்ணுக்கும் நெத்தியில் முத்தம் கொடுத்தாரு அப்படிங்கிறத குற்றச்சாட்டாக முன்வைக்கப்பட்டது. இப்போ இது நடந்தது 21 மே 2024. இப்போ இந்த சமயத்திலேயே ஜான் ஜபராஜுக்கும் அவங்க மனைவிக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்ததாகவும், ஜான் ஜபராஜுக்கும் அவருடைய மச்சான், அதாவது மனைவியுடைய தம்பிக்கும் பிரச்சனை போயிட்டு இருந்ததாகவும், ஜான் ஜபராஜ் ஒரு கான்செர்ட்டில் போய் சம்பாரித்து கொண்டு வந்து வச்ச பல லட்சம் ரூபாய் அமௌண்ட்டை வீட்டில் வச்ச காசை அவர் திருடிட்டாங்க அப்படின்ற பார்க்கும் பொழுது அவங்க மனைவியும் அவங்க தம்பி தான் திருடியிருப்பாங்க அப்படிங்கிற அடிப்படையில் அவர் பேசிய அந்த 1 hour ஆடியோவாக இருக்கட்டும், இதெல்லாம் நாம் பார்த்துருப்போம் மக்களே. இதை தொடர்ந்து அந்த சமயத்திலேயே ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டதாகவும், அந்த கம்ப்ளைண்ட்டு என்ன ஆச்சுன்னே தெரியாமல் க்ளோஸ் பண்ணப்பட்டதாகவும் ஒரு தகவல் வெளியாச்சு. இதனை ஜான் ஜபராஜோடைய வழக்கறிஞரே வெளியே சொல்லியிருந்தார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஜான் ஜபராஜுடைய அரெஸ்ட்டை தொடர்ச்சியாக நடந்த ஜான் ஜபராஜுக்கு ஆதரவான குரல்கள், அவங்க ஆதரவாக இருக்கக்கூடிய சப்போர்ட்டர்ஸ்லாம் பேசிய விஷயங்கள், இன்ஃபேக்ட் ஜான் ஜபராஜ் இந்த கிறிஸ்டியானிட்டி இவங்களுடைய இந்த ஒரு சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த ப்ரீச்சிங் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை இவர் ரொம்ப இந்த காலத்தில் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கே பாட்டு, ஜோக்ஸு, வடிவேல் ஜோக்ஸு, விவேக் ஜோக்ஸு, அந்த மாதிரி ஜோக்ஸ்லாம் வச்சு யங்ஸ்டர்களோட கவர்ந்து இழுத்ததாகவும், இதனால் ஜான் ஜபராஜோட கான்செப்ட் அப்படின்னால் பல இடங்களில் இவர் கொடுத்தா எங்கள் சைடில் உள்ள அந்த ஒரு பாஸ்டர்ஸ் கோச்சிப்பாங்க அப்படிங்கிற அடிப்படையில் கொடுக்காமல் இருந்த தகவலாம் நம்மளே வெளியிட்டிருந்தோம் மக்களே. இது ஒரு புறம் இருக்குது. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா 164 ஸ்டேட்மெண்ட்டு அந்த 17 வயது பெண்ணை அழைத்து எடுக்கிறார்கள் அப்படின்னும், அப்படி எடுத்த பொழுது அந்த 17 வயது பெண் ஜான் ஜபராஜ் பேரை சொல்லாமல் பெனட் அப்படிங்கிற ஜான் ஜபராஜுடைய மனைவியின் தம்பி பேரை சொல்லியிருக்கிறாங்க, அவர் தான் சீண்டான்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் வெளியானது. இதனை அந்த வழக்கை விசாரித்து அதுக்கு மேற்பார்வையிடுகின்ற எஸ்பியை வெளியிட்டிருப்பார். ஸோ அதற்கு பிறகு பெனட் கைது பண்ணப்பட்டிருக்கார். ஸோ மீன்வைல் இது ஜான் ஜபராஜுக்காக கோயம்புத்தூர் லோவர் கோர்ட்டில் பெயில் மூவ் பண்ணப்பட்டது. அந்த பெயில் ஆப்வியஸாக டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. ஏன்னால் இது மீடியா சென்சேஷனல் கேஸ்ன்றதுனாலையும் போக்சோ வழக்குன்றதுனாலையும். அதற்கு பிறகு உயர்நீதிமன்றத்தில் வருகின்றது. உயர்நீதிமன்றத்தில் நிர்மல்குமார் ஜே என்கின்ற நீதிபதியின் பெஞ்சில் இந்த வழக்கு வந்திருக்கிறது. அந்த வழக்கு வந்த பொழுது என்ன ஆர்குமெண்ட் வைக்கப்பட்டது அப்படிங்கிறதை நாம் விசாரித்த பொழுது ஒரு ஹியர்சேவாக கிடைச்ச தகவல் அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிற மக்களே. பட் இது வரைக்கும் ஆர்டர் காப்பி வெளியாகலை. ஆர்டர் காப்பி இன்னும் பப்ளிக் டொமைனில் விடலை. அது விட்டாங்கனால் இன்னும் பர்ஃபெக்ட் ஆர்குமெண்ட் நம்ம கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ தனி வீடியோ நான் போடுறேன். இப்போதைக்கு நாம் விசாரித்த பொழுது கிடைத்த ஹியர்சே தகவல் பார்த்தீங்கன்னா, ஜான் ஜபராஜ் அவர்கள் கிட்டத்தட்ட இந்த எஃப்ஐஆர் போட்டு 1 மாதம் கழித்து தான் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டு 1 வருஷம் கழிச்சா எஃப்ஐஆரே போடப்பட்டது பிகாஸ் ஆஃப் தி இன்ஸ்டிகேஷன் ஆஃப் ஜான் ஜபராஜஸ் ஒய்ஃப் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த 1 மாதத்துக்கு முன்பு எஃப்ஐஆர் போட்டப்போ ஜான் ஜபராஜ் தலைமறைவாக இருந்தாருன்னு ஒரு தகவல் வெளியாச்சு. அது தலைமறைவு கிடையாதுங்க. அது எஃப்ஐஆர் போட்டதுக்கு பிறகு ஆன்டிசிபேட்டபிள் அப்ளை பண்ணுறதுக்கான டைம் எடுத்துக்கிறாங்க. சட்ட உரிமை அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் மக்களே.
அப்போது கிட்டத்தட்ட 1 மாதம்ன்றது இட் வாஸ் 2 வீக்ஸ் டிஃப்ரென்ஸ்னு சொல்லுவாங்க. அது 2 வார காலகட்டம். எஃப்ஐஆர் போட்டு 2 வாரம் கழித்து கைது பண்ணப்பட்டார் ஜான் ஜெபராஜ்னு சொல்கிறாங்க. அந்த 2 வார காலகட்டங்களில் ஒரு லீவ்லாம் வந்த சமயங்கள் நினைக்கிறேன். லீவ் வந்த சமயங்களை கடந்து அதற்கு பிறகு அவருக்கு ஏபி அப்ளை பண்ணப்பட்டது. அந்த ஏபியில் என்ன கிரவுண்ட்ஸ் வச்சுருந்தாங்களோ அதே கிரவுண்ட்ஸையும் தான் இந்த பெயிலில் வச்சுருக்காங்கன்ற தகவல் வெளியாகுது. அதாவது ஜான் ஜெபராஜ் வந்து 3 நாள் வச்சு கைது பண்ணப்பட்டிருந்தார். 13/4/2025 ஏப்ரல் 13 அரெஸ்ட் பண்ணப்படுகிறார். மே 14 பெயிலில் விடுறாங்க நீதிமன்றம் அவரை. கிட்டத்தட்ட 1 மாத காலம் அவர் சிறையில் இருந்திருக்கிறார். இப்போது என்ன கிரவுண்ட்ஸ் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது முழுக்க முழுக்க பொய் வழக்கு. ஏன் பொய் வழக்கு, யார் போட்டா அப்படின்னு பார்த்தால், இது ஜான் ஜெபராஜின் மனைவியே தூண்டுதலின் பேரில் போடப்பட்ட வழக்கு. ஏன் தூண்டுதல் பேரில் போடப்பட்ட வழக்குன்னு பார்த்தோமே ஆனால், ஜான் ஜெபராஜுக்கும் அவர் மனைவிக்கும் விவாகரத்து வழக்கு போயிட்டுருக்கு அப்படின்னும், விவாகரத்து வழக்கில் பழிவாங்கும் விதமாக ஜெனரலாக வந்து இப்போது சில இடங்களில் பார்த்தீங்கன்னா விவாகரத்து வழக்கு நடக்கும் பொழுது டிவி கேஸ் போடுவாங்க, டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் போடுவாங்க. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா டவுரி கேஸ் போடுவாங்க. அந்த மாதிரி இந்த ஜான் ஜெபராஜுடைய சிச்சுவேஷன்ஸில் அவருடைய வழக்கில் பார்த்தால் அவர் மீது இப்படி ஒரு போக்சோ வழக்கு போடப்பட்டிருக்கிறது. ஸோ இது முழுக்க முழுக்க ஜோடிக்கப்பட்ட ஒரு வழக்கு அப்படிங்கிற கிரவுண்ட்ஸை முன்வைத்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாகுது. இப்போ ஜோடிக்கப்பட்ட வழக்கு அப்படிங்கிறது எப்படி உறுதிப்படுத்த முடியும் அப்படிங்கிற அடுத்த கேள்விக்கு பார்த்தீங்கன்னா, 164 ஸ்டேட்மெண்ட் எடுத்த பொழுது இதில் வந்து புகார் கொடுத்த அந்த பெண் ஜான் ஜெபராஜின் பெயரை சொல்லாமல் பெனட் பெயரை சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நீதிமன்றம் சொன்னதாகவும், அப்பொழுது 164 ஸ்டேட்மெண்ட்டில் பெனட் பெயரை சொன்னதால் தான் பெனட்டும் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காருன்ற விஷயம் வெளியானதாக சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல நிர்மல் குமார்ஜி அவர்கள் பெஞ்சில் வந்து இந்த வாதம் முன்வைக்கப்பட்டதாகவும், இந்த வாதத்தை தொடர்ந்து 164ல் பெனட் பெயர் கூறப்பட்டதாலும் இது வந்து ஒரு வருஷம் முன்னாடி நடந்ததாக சொல்லப்பட்டு அதற்கு பிறகு இப்பொழுது எஃப்ஐஆர் போடப்பட்டு இப்போது கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதாகவும், அது மட்டும் இல்லாமல் இது இவங்க சொல்லக்கூடிய இந்த கிரவுண்ட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு மேட்ச் ஆகின்ற காரணத்தினாலையும் 1 மாதத்திற்குள் கரெக்டாக 1 மாதம் கேப்பில் இந்த போக்சோ வழக்கில் ஜான் ஜெபராஜிற்கு பெயில் கொடுத்துருக்காங்கன்ற தகவல் வெளியாகுது மக்களே. இது வந்து ஹியர்சே தகவலாக கிடச்சிருக்கு. பட் இன்னும் அதுக்கு ஆர்டர் காப்பி நமக்கு தெளிவாக பப்ளிக் டொமைனில் போட்டு கிடச்சதுனால் அது ஆர்கியூமெண்ட்டை நம்ம வந்து தெளிவாக இங்கே சொல்ல முடியும், மக்கள்கிட்ட தெரியப்படுத்த முடியும். இன்னும் பெனட்டுக்கு பெயில் கிடைக்கவில்லை அப்படிங்கிற தகவல் வெளியாகுது. லோயர் கோர்ட்லேயே கிடைக்கவில்லையா, லோயர் கோர்ட்டில் போட்டு டிஸ்மிஸ் பண்ணப்பட்டுருச்சா, இல்லை லோயர் கோர்ட்டில் போட்டு டிஸ்மிஸே பண்ணாமல் அது ட்ராக் ஆகிட்டே இருக்கா அப்படிங்கிற தகவல் இன்னும் கிடைக்கல மக்களே. அது கிடைச்சி அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறேன். இப்போது ஆஸ் பர் தி ஜான் ஜெபராஜஸ் கேஸ் கன்சர்ன் பார்த்தீங்கன்னா, பெயில் கண்டிஷன்ஸ் வந்து அன்டில் ஃபர்தர் ஆர்டர்ஸ் வரைக்கும் கையெழுத்து போட சொல்லியிருக்கிறாங்க. பட் இது போக்சோ வழக்குன்றதுனால நீதிமன்றத்தில் கையெழுத்து போடுவார்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நாட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஐஓன்னு நினைக்கிறேன். இதுவுமே இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை மக்களே. எனக்கு கன்ஃபார்ம் நியூஸ் அப்படிங்கிறது ஆர்டர் காப்பியில் தெரியும், ஆர்டர் காப்பி இன்னும் வெளியாகலை. நிறைய பேர் ஃபோன் போட்டு கேட்குறீங்க மக்களே, அதாவது ஜான் ஜெபராஜ் வந்து இப்போது சிறைக்கு போயிட்டு வந்து எப்படி இருப்பார், பழையபடி நார்மலாக இருப்பாரா இல்லை இறுக்கமாக இருப்பாரா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஏனென்றால் இது வந்து ஜான் ஜெபராஜுடைய வழக்கறிஞர் கூறுவதை வைத்து பார்க்கும் பொழுதும், இந்த கேஸோடைய சர்க்கம்ஸ்டான்ஸை பார்க்கும் பொழுதும் அவர் மீது ஒரு பொய் வழக்கு போடப்பட்டிருக்கின்றது. 1 மாத காலம் சிறையில் இருந்திருக்காரு. இந்த 1 மாத காலம் அவர் ஜெயிலில் இந்த பிரிசனில் இருந்த காலகட்டத்தில் அவருடைய ப்ரொஃபஷ்னல் எனிமீஸ், அதாவது தொழில் ரீதியான எதிரிகள் குளிர் காஞ்சிருப்பாங்க. அவங்க நிறைய இடத்துல வந்து அவங்களுடைய பிரச்சாரம் வேறு மாதிரி பண்ணப்பட்டது. அதில் அவருடைய பெயரை கெடுக்க நிறையா வேலை பார்த்தாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்கோம். இப்போ நிறைய பேர் ஃபோன் போட்டு கேட்குறீங்க, சார் அவர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் சிறையிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் பழையபடி அவர் நார்மலாக இருப்பாரா, நார்மலாக இல்லாமல் இருப்பாரா, மக்களை சந்திப்பாரா, பேசுவார், நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க மக்களே. சிறை சில பொய் வழக்கு போடப்பட்டு உள்ளே போகிற மக்களை சிறை வந்து சில பேரை இறுக்கமாக மாற்றும், சில பேரை இன்னும் போல்டாக மாற்றும். ஏன்னால் அது வந்து இருக்கிறதுலே த மோஸ்ட் அல்டிமேட் திங் அப்படின்னு சொல்லலாம். இல்லை இருக்கிறதுலே மிகப்பெரிய கஷ்டத்தையே பார்த்தாச்சு, இதுக்கு மாதிரி என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஸோ ஜான் ஜெபராஜ் அவர்களும் இந்த ஒரு வழக்கை பொறுத்தளவுக்கு இருக்கிறதுலே மோசமான விஷயத்தை பார்த்துட்டார். அவர் பார்த்துட்டு வெளியே வந்ததுக்கு பிறகு எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஒய்ஃப் டிவோர்ஸை பார்த்தாச்சு, ஒய்ஃபை இந்த மாதிரி கூட இருந்து இது மாதிரி பண்ணுறதை பார்த்தாச்சு, சிறையும் பார்த்தாச்சு. இதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னு ரொம்ப எல்லாத்தையுமே டேக் இட் ஃபார் ஈஸியாக எடுத்துகிட்டு போய் இன்னும் பழையபடி இருந்ததை விட அதிகமான ஒரு புத்துணர்ச்சி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. இல்லை ரொம்ப இறுக்கமாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. என்னன்றதை வெயிட் பண்ணி பார்க்க நினைக்கிறேன். கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.